அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் இந்த பதினுடைய முக்கியமான நோக்கமே. நமக்கு என்னென்னா, நேத்திக்கு தெரியும், பாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கல எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. இதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சாஸ்திரங்கள் படி வேத ஜோதிட முறைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் சந்திரன் நீசமடைகிறார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த நட்சத்திரங்கள்லாம் இதில் இருக்குது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீர் ராசி. அதனால் இவங்கள்ட்ட உள்ள கஷ்டங்கள் வெளியே தெரியாது. இவங்கள்ட்ட உள்ள எப்போவுமே இவங்களுக்குள்ள உள்ள கஷ்டங்களை அவங்க வச்சுக்குவாங்க, வெளியில் தெரியாது. அதே மாதிரி மனசுலையும் ஏதான ஒரு கவலையோ இல்லை வாழ்க்கையில் ஏதான ஒரு தொடர் சோகங்களோ இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன்றது மனோகாரகன்றதுனால, அது இங்கே நீசமடைகிறதுனால மனம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் பொதுவாக. ஆனால் அதே சமயம் குடும்பஸ்தானம், இவங்க 2 பணபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கெல்லாம் அதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான், தனக்காரகன், தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு வயசில் கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்லபடியாக இருப்பாங்க. இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அதனால் பல பேர் இந்த விருச்சிக ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ட்ரேடிங், இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸு, லாட்ரி, இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பொருளாதார சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க அரசியல், கலை, ஞானம், இந்த மாதிரியான விஷயங்களே உங்களை அரசியல் கலை சம்மந்தப்பட்ட கலைன்னா சினிமாவில் இருக்கலாம், கதாசிரியராக இருக்கலாம், இல்லை நடிகராக இருக்கலாம், இல்லை டைரக்டராக இருக்கலாம், இல்லை அரசியல் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம். இது எதுலேயுமே இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ மோடி அவர் விருச்சிக ராசி தான், விருச்சிகம் தான் அவருக்கு. இது ராகுல் விருச்சிகம் தான். ஸோ இந்த மாதிரி விருச்சிக ராசி அது இது மாதிரியான அரசியல், கலை, ஞானம், இந்த மாதிரியான விஷயங்களில் இது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இவங்க இந்த ராசிக்கு 6வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய்ன்றதுனால எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. போட்டியெல்லாம் முதல் இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி வெற்றி அடைகிறவங்க இவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிபி, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். அவங்களுக்கு ரத்த அழுத்தம், அதுக்கு தொடர் மருத்துவங்கள் எடுத்துக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இவங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இவங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால பொதுவாக இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஒரு சில பேர் 2 திருமணம் செஞ்சுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒரு சில பேர் 2 திருமணம் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வரும். இவங்க யார்கிட்டன்னு கொடுத்துட்டு வாங்குறது, வாங்கினா கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களை அது அடிக்கடி பாதிக்கும். இவங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன்றதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். இவங்க வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் உள்ள கம்பெனிஸில் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்க தொழில் ஸ்தானாதிபதி 10வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க அரசாங்க வேலையை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இராணுவம், போலீஸு அதில் இருப்பாங்க, இல்லை உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க, இல்லை அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே லாபம் தரக்கூடியதாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. இதில் இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அது மாதிரி ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிறவங்க, அது மாதிரி இன்ஜினியர்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க இருக்கலாம். ரேராக ஒரு சில பேர் மருத்துவத்துறையில் கூட இந்த ராசியை சேர்ந்தவங்க இருக்கலாம். இதெல்லாம் உணவுத்துறையில் இருக்கலாம்,
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இல்லை ஹோட்டல் வச்சுருக்கிறது, இல்லை ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறது, அதெல்லாமும் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். இவங்களுக்கு 11வது வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால ஒரு சில பேர் வந்து இதில் வக்கீல் தொழில்களில் இருக்கலாம், அதில் வந்து சக்ஸஸ் அடையலாம். அதில் வந்து சக்ஸஸ் அடைகிறவங்களாம் இவங்க பல பேர் இருப்பாங்க, இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனைகள் தான். அதனால சொன்னேன், பல பேருக்கு வந்து இதில் 2 கல்யாணம் நடக்கிறதுக்கு இருதார மனம் செய்கிறவங்க நிறையா பேர் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பொதுவாக இந்த விருச்சிக ராசி அப்படின்றது வந்து விருச்சிகம் அப்படின்னாலே வந்து தேள் மாதிரி கொட்டுவாங்க, பின் பாயிண்ட்டாக பேசிடுவாங்க, பேசக்கூடாத இடத்துல அந்த விஷயங்களை பேசிடுவாங்க. அதனால் மற்றவங்களுடைய மனசு புண்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க குறைச்சிக்கிறது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை தரும். இந்த ராசிக்கு வந்து அதிதேவதை வந்து செவ்வாய் அப்படின்றதுனால அவசரப்படுறது, திடீர்னு கோவப்படுறது, கோபம் வந்துட்டு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிறது, கோபத்தில் பலவிதமான வார்த்தைகளை விட்டுறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான பலவீனமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து இவங்க சரி பண்ணிக்கணும். இவங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த காரியங்களை வந்து நிதானமாக அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி உண்டு. 3வது இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான்றதுனால முயற்சிகள் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும். இந்த தன்னெழுச்சியாக முயற்சி பண்ணுறது குறையாக இருக்கும். பல பேருக்கு பிற்காலத்தில் தான் வீடு, மனை, வாகனங்கள்லாம் வந்து அமையும். அம்மாவோட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், இல்லை தாய் சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் தாயை பிரிஞ்சு வாழ வேண்டி வரும். இந்த மாதிரி வந்து தாய் ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவான பலன்களை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இவங்க குழந்தைகள்னால உங்களுக்கு பிற்காலத்தில் மிக மிக நல்ல உயர்வு உண்டு. இவங்க குழந்தைகள் நல்ல புத்திசாலிகளாகவும் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடியவங்களாகவும் பிற்காலத்தில் வந்து இவங்களை பார்த்துக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஆனால் குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு திருமண பந்தத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அதை கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாலே பல பிரச்சனைகளை அவங்கள வந்து சமாளிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நடந்தாலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக தான் இருக்கும். பட் இந்த வருஷத்தில் வந்து அவங்களுக்கு இப்போது செப்டம்பர் மாதத்துலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். பட் வரக்கூடிய காலங்களெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்குது. அவங்க பொதுவாக வந்து பொருளாதார விஷயங்களில் ஜாக்கிரதை இருக்குது. அதிகமாக செலவு பண்ணாமல் இருக்கணும். 12ஆம் வீட்டுக்கு அது சுக்கிரன்றதுனால ஆடம்பர செலவினங்கள் பண்ணாமல் இருக்கணும். அது வந்து சேமிப்பு அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா கஷ்டப்படுற காலத்தில் இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, இந்த செலஸ்டியல் அது வந்து 8வது வீடாக இருக்குது. 8ஆம் இடம்ன்றது என்னென்னா வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, அவமானம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கள் மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர். ஆனால் மறைமுக வருமானங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால இவங்க எப்போவுமே நேர்மையான பாதையில் போகிறத பழக்கப்படுத்திக்கணும். இவங்க வந்து எதாவது லஞ்சம் அது மாதிரி எதாவது வந்து தவறான பாதையில் போனால் இவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய நம்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம். ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எல்லாம் சரியாயிடும் வச்சுங்களேன். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் பல பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் வந்து இந்த இதில் இருந்தோம்னா கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்லுவாங்க. அதனால் கேட்ட நட்சத்திரம் நல்லா தான் இருப்பாங்க. உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு நடத்துகிற வயதுலேருந்து தொடர் மருத்துவங்கள் இருக்கிறதுக்கான ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து நடந்துட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பொதுவாக வந்து கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னா புதன். அதனால் செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறவங்க சனி பகவான், அவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். விசாக நட்சத்திரம் குரு பகவானோட அவங்களுக்கு சளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இதை நம்ம பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துக்கு வந்து முருகனையும் காவல் தெய்வங்கள், ஊர் காவல் தெய்வங்களை வழிபட்டால்
அவங்களுக்கு மிக மிக நல்லது. மேற்கு வடக்கு திசைகள் நல்லாயிருக்கும். 1, 3, 6, 7, 9 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். சிவப்பு கலர் சிவப்பானதாக இருக்கும். கார்த்திகை மாதம் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்கு காவல் தெய்வங்களை அவங்க வழிபடுறது முனீஸ்வரன், ஐயனார், வீரனார், சுடலை மாடன், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்குல்ல, கற்பனசாமி, இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறது நல்லது. அவங்கள கிழக்கு தெற்கு இந்த திசைகள் அவங்களுக்கு வீட்டு வாசல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அந்த திசைகளும் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய திசைகளாக இருக்கும். 2, 3, 6 இந்த எண்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா அவங்கள வாகனங்கள்லாம் இந்த நம்பரில் வச்சுக்கலாம். 2, 3, 6 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். புதன், வெள்ளி, சனி கிழமைகள் நல்லாயிருக்கும். டார்க் கலர்ஸ் நீலம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பெருமாள், விஷ்ணு, ராமர், கிருஷ்ணர் இதெல்லாம் வழிபடலாம். முருகன் கோயிலெலாம் அவங்க முருகனை வழிபடுறது நல்லது. கேட்டை நட்சத்திரம் அவங்க வடக்கு தெற்கு திசைகள் நல்லாயிருக்கும். 2, 3, 5, 6 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். புதன், வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும். பச்சை சிவப்பு கலர் நல்லாயிருக்கும். புரட்டாசி, கார்த்திகை மாதங்கள் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.